ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பாடு நல்லா இருக்கு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். இன்னைக்கு ப்ரெட்டு, மில்க்கு, ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா breadrabri. இதுக்கு ப்ரௌன் ப்ரெட், ஒயிட் ப்ரெட் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ப்ரௌன் ப்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரெட்டை எடுத்து உங்கள் டிசையர் ஷேப்புக்கு அதை கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரப்ரி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் பால் ஆட் பண்ணி பாலை நல்லா கொதிக்க வச்சு நல்லா சுண்ட காய்ச்சினோன்னா அதுதான் ரப்ரி. பாலை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. பால் இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. அதை ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்க 1/2 ஸ்பூன் எலாச்சி பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நெக்ஸ்ட்டு அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பாதாம் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. பாதாம் பவுட்ரு எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா பாலோட டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இது வேண்டான்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிடலாம். நம்மளோட ரப்ரி ரெடி. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகி சிரப் ஸ்டேஜுக்கு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற சுகர் எல்லாம் மெல்ட் ஆகி சிரப் ஸ்டேஜுக்கு வந்தோடனே நம்மளோட சுகர் சிரப் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்மளோட ரப்ரியும் ரெடி ஆயிடுச்சு, சுகர் சிரப்பும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து பிளேட்டில் ரெடியாக வச்சுக்கோங்க. எல்லா ப்ரெட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட ஃப்ரைடு ப்ரெட் ரெடி ஆகிடும். இப்போ அதை சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எப்படி பிளேட்டிங் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை சுகர் சிரப்பில் டிப் பண்ணி கொஞ்ச நேரம் டிப் பண்ணிங்கன்னா போதும். சுகர் சிரப் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் ப்ரெட்டு. அதை ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. லாஸ்ட் ஸ்டெப் நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் பாதாம் கேஷ்யூஸை பட்டரில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா உருகினோன்னே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேஷ்யூஸையும் பாதாமையும் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பிளேட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுத்து வச்சுருக்க ப்ரெட் பீசஸை ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சுக்கோங்க. அது மேலே நம்ம ரப்ரியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டாக அது மேலே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸையும் கார்னிஷ் பண்ணிங்கன்னா நம்மளோட ப்ரெட் ரப்ரி அட்டகாசமாக ரெடி ஆகிடும். எப்பயுமே ருட்டீனாக ப்ரெட்டில் சாண்ட்விச் மட்டும் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப போர் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட்டை ப்ரெட்டை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இதில் நம்ம ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணலை, ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இதை சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.